வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையிலே காட்டுக்கு வந்து நம்ம வயலில் வந்து வெங்காயம் போட்டிருந்தோம். அந்த வெங்காயத்தை வந்து பிடுங்கியாச்சு. ஆனால் அதில் என்னன்னா, தக்காளி செடி வச்சுருந்த இடத்துல மட்டும் வெங்காயம் வந்து வளரவே இல்லை. ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு. அதனால் சரி அவ்வளோதான், அதுக்கு மேலே வளராது. ஏன்னா இவ்வளோ நாள் வெயில் அடிச்சுது, இப்போ திடீர்னு 2 நாளாக மழை பெய்யறதுனால பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதில் எதுவுமே இருக்காது, அது இப்படி தான் இருக்கும். அதனால் சரி எல்லாத்தையும் பிடுங்கிடலாம், மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா காஞ்சி வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சாச்சு. காலையில் ஒரு 4 லைன் பிடுங்கிட்டேன். பிடுங்கி தான் இங்கே கொட்டி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மீதி இருக்க இது எல்லாத்தையும் பிடுங்கணும். இன்றைக்கி காலையில் இதான் ஒர்க்கு. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கடலையை பிடுங்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வயலில் வெங்காயம் போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, செடி இல்லாத இருக்கிற இடத்துல வெங்காயம் நல்லா வந்திருக்கு. ஆனால் செடி இருக்கிற இடத்துல வெங்காயம் நல்லா வரல. அது தக்காளி செடி படரும், ரொம்ப அதிகமாக படரும்னு தெரியாமல் போச்சு. அதனால் பார்க்காமலே விட்டுட்டோம். ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான். இது எப்படி வச்சோம்னா சின்னோண்டு ஒரு எப்படி சொல்கிறது, இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பீஸு தான் வந்து நட்டு வச்சோம். இவ்வளோ பெருசு தான் நட்டு வச்சோம். ஆனால் ஓகே தான், நல்லா தான் வந்திருக்கு. பாருங்க, நல்லா இருக்கா? நீங்கள் காட்டுற வெங்காயம் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் செடி இல்லை, அதனால் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், தெரியுதா? அதுவே செடிக்கு அடியில் போய் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பாருங்க, இது பாருங்கள் சின்னதாக இருக்குங்களா? இது பாருங்கள் பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே டெய்லியும் காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது விவசாயத்தை பற்றின தகவல் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்குறோம். நன்றி. இதில் பாருங்க, அதில் ஃபஸ்ட்டில் ஒரு 10 கால் மிளகா வச்சுருக்குறோம், அடுத்து ஒரு 10 கால் தக்காளி வச்சுருக்குறோம். இதுக்கப்புறம் இதுலேயும் மிளகா, கத்திரிக்காய், கொத்தரங்காய் வச்சோம். சொல்லுவோம்.